டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? தமிழ் சினிமால பேய் படங்களை டைரக்ட் பண்றதுல வல்லவர் யாருன்னு முத்துகிருஷ்ணன் திருநெல்வேலியிலிருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே பேய் படங்களை இயக்குவதில் வல்லவர்கள் என்று ஏசி திருலோச்சந்தர் தொடங்கி அஜய் ஞானமுத்து வரையில் பல இயக்குநர்களே சொல்லலாம். மணிகண்டன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு மதுரையிலிருந்து அமுதா கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வி இயக்குனர் மணிகண்டனை பற்றியா இல்லை நடிகர் மணிகண்டனை பற்றியா அப்படின்னு தெரியல. இயக்குனர் மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி வைத்து ஒரு வெப்சீரிஸ் இயக்கி முடித்திருக்கிறார். நடிகர் மணிகண்டன் இப்ப பாரஞ்சித்தினுடைய தயாரிப்பிலே ஒரு திரைப்படத்திலே எடுத்து முடித்திருக்கிறார். ஜாதி சாராத ஒரு காதல் படத்தை மாரி செல்வராஜ் சார் எடுப்பாங்களான்னு முக்கூடல இருந்து கதிர் கேட்டிருக்காங்க. நிச்சயமாக எதிர்காலத்திலே அப்படி ஒரு படத்தையும் மாரி செல்வராஜ் எடுக்கக்கூடும், வாய்ப்பு இருக்கு. கண்ணதாசன் புத்தகங்கள்ல உங்களை மிகவும் கவர்ந்தது எதுக்காகன்னு செல்வபுரம்ல இருந்து முத்துபாலா கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் எழுதிய புத்தகங்களில் என்னை மிகவும் கவர்ந்த புத்தகம்னா அவருடைய வாழ்க்கையை அவர் மிக உண்மையாக எழுதிய வனவாசம் புத்தகம் தான். அந்த புத்தகம் எனக்கு பிடித்ததுக்கு முக்கியமான காரணம் கண்ணதாசனுடைய எழுத்திலே இருந்த நேர்மையும் உண்மையும். ரஜினி சாரோட அடுத்த படம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சேரன் மகாதேவியிலேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. ரஜினியுடைய அடுத்த படம் சுந்தர் சியினுடைய இயக்கத்தில் தான் உருவாகி இருக்கிறது. அநேகமாக பிப்ரவரி மாதம் இறுதி அல்லது மார்ச் மாத தொடக்கத்திலே அந்த படம் தொடங்க வாய்ப்பு இருக்கு. சித்ரா சார், நீங்க அரசியல்வாதிகளுக்கு பிரச்சாரம் செஞ்சிருக்கீங்களா? வர தேர்தலில் விஜய் சாருக்கு நீங்க பிரச்சாரம் செய்வீங்களான்னு சடையபுரத்துல இருந்து மைக்கேல் கேட்டிருக்காங்க. அரசியல்வாதிகள் யாருக்கும் நான் பிரச்சாரம் செய்ததில்லை. நான் பிரச்சாரம் செய்த ஒரே அரசியல்வாதினா அது ரோஜா தான். ரோஜாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிரச்சாரத்துக்கு நான் போனேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருக்கும் கலை உலகத்துக்கும் இருந்த தொடர்பு, என்னுடைய திரைப்படத்தினுடைய கதாநாயகி ரோஜா, இதையெல்லாம் தாண்டி என்னுடைய இனிய நண்பனான செல்வமணியுடைய மனைவி ரோஜா. இந்த காரணங்களுக்காகத்தான் ரோஜா எலெக்ஷனில் இருந்தபோது அவருக்காக பிரச்சாரம் செய்கிறதுக்கு நான் நகருக்கு சென்றிருந்தேன். அதை தாண்டி எந்த அரசியல்வாதிக்கும் நான் பிரச்சாரம் செய்ததில்லை. விஜய்க்கு நான் பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. டைரக்டர் பால்கி சாரை பற்றி சொல்ல முடியுமா? அவர் தமிழர் என்பது உண்மையான பெல்லூர்ல இருந்து காரியா கேட்டிருக்காங்க. பால்கி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். கும்பகோணத்தில் தான் அவர் பிறந்தார், பெங்களூரில் வளர்ந்தார். பி.சி. ஸ்ரீராம், ராஜீவ் மேனன் மாதிரி முதல்ல விளம்பர படங்களில் பணியாற்றி விட்டு அதற்கு பின்னாலே திரையுலகுக்கு வந்தவர் தான் பால்கி. இந்தி பட ரசிகர்கள் இன்று வரை போற்றுகின்ற பல படங்களை கொடுத்த பெருமை பால்கிக்கு உண்டு. உன்னை போல் ஒருவன் படத்தோட டைரக்டர் என்ன ஆனாங்கன்னு மைசூர்ல இருந்து தனியா கேட்டிருக்காங்க. உன்னை போல் ஒருவன் படத்தினுடைய இயக்குனர் இப்போ எந்த ஒரு திரைப்படத்தையும் இயக்கவும் இல்லை, நடிக்கவும் இல்லை, திரையுலகை விட்டே ஒதுங்கி விட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சித்ரா சார், உங்களுக்கு ஜாதகத்து மேல நம்பிக்கை இருக்கா? நீங்க அடிக்கடி விசிட் பண்ற கோவில் எதுன்னு பெங்களூர்ல இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு ஜாதகத்தில் பெரிதாக நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ ஜாதகத்தை நான் முழுமையாக நம்புகிறேன். நான் அடிக்கடி போகிற கோயில்னா அது மேற்கு மாம்பலத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோயில். மோகன் ராஜா சார் இப்போ படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்களான்னு மத்திஹல்லில இருந்து பரமசிவா கேட்டிருக்காங்க. மோகன் ராஜா இப்போ எந்த ஒரு படத்தையும் இயக்கலை, ஒரு படத்தை இயக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த படம் அநேகமாக ஹிந்தி படமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அஞ்சான் படத்தோட ரீரிலீஸ் எப்போ பண்றாங்கன்னு ஹாசன்ல இருந்து லட்சுமி கேட்டிருக்காங்க. அஞ்சான் மறு வெளியீட்டை பற்றி அந்த படத்தின் இயக்குனரான லிங்குசாமி என்று காலையில் கூட நான் பேசி கொண்டிருந்தேன். நவம்பர் மாதம் 28ஆம் தேதி அந்த படத்தை வெளிக்கொண்டுவதற்கு திட்டமிட்டு கொண்டிருப்பதாக அவர் சொன்னார். அந்த படத்தினுடைய எடிட்டிங்கில் பல மாற்றங்களை செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அதனால் நிச்சயமாக இந்த முறை அந்த படம் மிகப்பெரிய வரவேற்பு ரசிகர்கள் மத்தியிலே பெறும் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. லோகேஷ் கனகராஜ் சாருக்கு கமல் சார் கை கொடுப்பாரான்னு டி நகர்லேருந்து சதீஷ் கேட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜுக்கு கமல்ஹாசன் நிச்சயமாக கை கொடுப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கமலும் ரஜினியும் இணைந்து நடிக்க இருக்கின்ற படத்தை இயக்குகின்ற வாய்ப்பை கூட எப்படியாவது லோகேஷ் கனகராஜுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் கமல்ஹாசனுடைய எண்ணமாக இருந்தது. ஒரு சில காரணங்களால் அது ஈடேறல. கார்த்திக் சாரோட வாவாத்தியார் படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்கான்னு குன்றத்தூர்ல இருந்து புருஷோத் கேட்டிருக்காங்க. கார்த்தியினுடைய வாவாத்தியாருக்கு மிக நல்ல வரவேற்பு இருக்கு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கார்த்தியினுடைய படங்களுக்கு ரசிகர் மத்தியில் எப்போவுமே நல்ல வரவேற்பு இருக்கும். இளையராஜா சார் பாடின முதல் பாட்டு எதுன்னு மாம்பாக்கம்ல இருந்து சங்கீதா கேட்டிருக்காங்க. 16 வயதிலே படத்தில் இடம்பெற்ற சோளம் விதைக்கேலே என்று தொடங்குகின்ற பாடல் தான் இளையராஜா பாடிய முதல் பாடல். மணிரத்னம் சார் ஒரு படத்தை டைரக்ட் பண்றதுக்கு ஏன் இவ்வளோ கேப் எடுக்கிறாங்கன்னு வேளச்சேரியிலேருந்து மலர் கேட்டிருக்காங்க. மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் முறையாக திட்டமிட்டு விட்டு அதுக்கு பின்னால் தான் படப்பிடிப்பே தொடங்குவார். அப்படி திட்டமிடுகின்ற காரணத்தினால்தான் மிக குறுகிய நாட்களில் பொன்னியின் செல்வனுடைய 2 பாகங்களை அவரால் எடுக்க முடிந்தது. அவர் மாதிரி 140 நாட்களுக்குள்ள பொன்னியின் செல்வன் படத்துடைய பார்ட் 1 பார்ட் 2 எடுப்பது என்பது எவராலும் ஏறாத காரியம். ஜனநாயகன் படத்தோட பாடல் வெளியீட்டு விழாக்கு அனுமதி கிடைக்குமான்னு தென்காசிலேருந்து ஸ்ரீராம் கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்துடைய பாடல் வெளியீட்டு விழாவுக்கு அனுமதி கிடைக்காது அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? நிச்சயமாக கிடைக்கும்.
ஆயிரத்தில் ஒருவன் 2வது பாகம் வருமானு கோபாலசமுத்திரம்ல இருந்து சாம் சந்தோஷ் கேட்டிருக்காங்க. 1001 படத்துடைய 2ஆம் பாகத்தை பார்க்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லோருக்குமே ஆசை இருக்கிறது. ஆனால் அந்த படம் உருவாவதற்கான வாய்ப்பு எங்கேயுமே தெரியலையே. ராம்கி சாரோட உங்களுக்கு பழகுன அனுபவம் உண்டான்னு மதுரையிலேருந்து மணிகண்ட பிரபு கேட்டிருக்காங்க. பாரதி ராயனுடைய அலுவலகத்துக்கு பக்கத்து வீடு தான் ராம்கி. அதனால் ஒரு காலகட்டத்தில் தினமும் அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மிகச்சிறந்த நண்பர். எனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். ராம்கிக்கு அந்தளவு ஜோசியத்தை நம்பிக்கை உண்டு. ஜோசியம் பார்த்தே ஜோசியம் சொல்கின்ற அளவுக்கு தன்னுடைய ஜோதிட அறிவை வளர்த்து கொண்டவர் தான் ராம்கி. இப்போலாம் லிப்லாக் காட்சிகள் வருவதில்லையே ஏன்னு சென்னையிலேருந்து நிர்மல் கேட்டிருக்காங்க. லிப்லாக் காட்சிகள் இப்போதெல்லாம் திரைப்படங்களில் வரதில்லையேன்னு மிகுந்த ஏக்கத்தோடு கேட்டிருக்கீங்களே. அது போன்ற காட்சிகளை பார்க்கணுன்னா தமிழ் படங்களை தவிர்த்து விட்டு ஆங்கில படங்களை பார்க்க வேண்டியதானே. மணிவண்ணன் சார் மாதிரி இப்போ ஏதாச்சும் டேரக்டர் இருக்காங்களான்னு தென்காசிலேருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. மணிவண்ணனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜானர் தான் அப்படின்னு இல்லை, பல ஜானர்களில் படங்கள் இயக்கினார். எல்லா ஜானரிலும் அவர் இயக்கிய படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அது மாதிரியான ஒரு இயக்குனர் இப்போ நம்மிடையே இல்லை என்பதுதான் உண்மை. அடுத்து என்று ஒரு தகவல். தமிழ் சினிமாவினரை பொறுத்தவரை எம்ஜிஆர் மாதிரி அழகான தோற்றம் அமைந்தவர்கள் யாரும் இல்லை என்பதுதான் எல்லோருடைய கருத்து. ஆனால் அப்படிப்பட்ட எம்ஜிஆரை ஏழிசை மன்னன் என்று போற்றப்பட்ட எம்.கே. தியாகராஜ பாகவதருடைய தோற்றத்தை பலமுறை பார்த்து வேந்திருக்கிறார். அதை பற்றி பல பத்திரிகை பேட்டிகளிலும் பதிவு செய்திருக்கிறார். கதாகாலட்சேபம் செய்கின்ற பல பாகவதர்கள் இருக்காங்க. அதே மாதிரி பாட்டு கச்சேரி நடத்துகின்ற பல பாகவதர்கள் இருக்காங்க. ஆனாலும் பாகவதர் என்று சொன்னால் நம் நினைவுக்கு வரக்கூடிய ஒரே ஒருத்தர் தான் அது எம்.கே. தியாகராஜ பாகவதர். ஒரு முறை இசைச்சித்தர் சி.எஸ். ஜெயராமனுடைய பாட்டு கச்சேரிக்கு நான் சென்றிருந்தேன். எல்லோரும் இசைச்சித்தர் ஜெயராமனுடைய பாடலை அந்த அளவுக்கு தங்களை மைமருந்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போ கூட்டத்திலே ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்டு திரும்பி பார்த்தா அந்த கூட்டத்தினுடைய ஓரத்தில் தியாகராஜ பாகவதர் மெல்ல நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் பக்கத்தில் வந்தவுடன் எழுந்த கைத்தட்டல் இருக்க அது அடங்குவதற்கு ஏறக்குறைய 5 நிமிடம் ஆயிற்று. அவரை சுற்றி ஒளி வீசி கொண்டிருந்ததாக நான் உணர்ந்தேன். மேடையில் அவருக்கென தனியாக ஒரு நாற்காலி போடப்பட்டது. சி.எஸ். ஜெயராமன் தொடர்ந்து பாடிக்கொண்டிருந்தார்கள். மக்களும் ரசித்து கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் அவங்க ரசனையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். தியாகராஜ பாகவதர் வர்றதுக்கு முன்னாலே தன்னிச்சையாக ஜெயராமனுடைய பாட்டு கச்சேரியை ரசித்தவர்கள் தியாகராஜ பாகவதருடைய வரவுக்கு பின்னாலே தியாகராஜ பாகவதர் எங்கெல்லாம் தலையாட்டி சி.எஸ். ஜெயராமனுடைய பாடலை ரசித்தாரோ அந்த இடத்தெல்லாம் இவர்களும் தலையாட்டியதை நான் பார்த்தேன். இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் பாகவதர் ரசிக்கிறார், அப்படிப்பட்ட இடத்தில் நாமும் ரசித்துத்தானே ஆக வேண்டும் அப்படின்றது மாதிரி தான் அன்றைக்கு இருந்த மக்களுடைய மனநிலை இருந்தது. 2 பாடல்களை கேட்டதுக்கு பின்னாலே தியாகராஜ பாகவதர் அங்கிருந்து கிளம்பி விட்டார். அப்போது அங்கிருந்த நான் என்ன நினைத்தேனோ அதை அப்படியே எழுதுகிறேன். அந்த இடத்தில் எத்தனையோ விளக்குகள் போடப்பட்டிருந்தாலும் பாகவதர் அவர்கள் எழுந்து சென்றதுக்கு பின்னாலே இருள் சூழ்ந்தது போலாகிவிட்டது. தங்கத்தால் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு உருவத்தில் வைரங்கள் பதித்ததை போல பாகவதர் காட்சியளித்ததோடு சிரித்தபடி அவர் நடந்து வருவதை காணும் யாரும் தங்கத்தாலான உருவம் உயிர் பெற்று வருவதைப் போலவே எண்ணுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் அமைய பெற்றவராக இருந்தவர் தான் எம்.கே. தியாகராஜ பாகவதர் என்று அந்த கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அப்போது என்னோட குக்கு, என்னோட டிரைவர், அப்புறம் ஏற்று வீட்டு பக்கத்து வீட்டு ஆளுங்க அவங்க எல்லாம் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க, மேடம் நீங்கள் இல்லாதப்போ இந்த பொண்ணு அடிக்கடி வந்துட்டு போகுது, எங்களுக்கு சரியாக படல. நீங்களும் உங்களுடைய வீட்டுக்காரர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாம், பக்கத்தில் நின்று பார்த்தது அவர் தான். 9 மணி ஆச்சுன்னா எனக்கு பயம் வந்துடும். ஐயோ இன்னைக்கு எது என்ன துரத்துமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இந்து மதத்துக்கு தீர்வு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க? தீர்வு இல்லாங்க. பைபிளில் வந்து நிறைய நான் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.